டாக்ஸிக் தொண்டர்கள் இல்ல டாக்ஸிக் ஃபேன்ஸ் அவங்கள பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். இப்பதான் தேர்தலும் முடிஞ்சிருக்கு. தேர்தல் முடிஞ்சிருச்சு. தேர்தல் முடியறதுக்கு முன்னாடி கடைசி கட்ட பிரச்சாரம் அப்ப நம்ம பார்த்தோம். விஜய் அவர்கள் வந்து கிண்டர் ஜாய்க்கு அழுகுற மாதிரி ஓட்டுக்காகவும் உங்க வீட்டுல அழுங்க அப்படின்னு ஈஸியா சொல்லிட்டு போயிட்டாரு. கிண்டர் ஜாய் வேணும் அப்படின்னா அழுது அடம் பிடிச்சி சக்சஸ் பண்ணிடுறீங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இந்த விஜய் மாமாவுக்காக விசில் சின்னதுக்கு ஓட்டு போட சொல்லுங்க. ஆனா அதுக்கப்புறம் நம்ம பார்த்த வீடியோஸ் தான் ஏன்டா அப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அவங்க வீட்டு குழந்தைகளையும் அவங்க வீட்டு குழந்தைகள் வந்து மாற்றுக் கட்சியினர் இருந்தாங்க அப்படின்னா அவங்க அப்பாக்களையோ இல்லை தாத்தாக்களையோ பாட்டிகளையோ வந்து கன்வின்ஸ் பண்ற வீடியோஸை நம்ம பார்த்தோம். கன்வின்ஸ் பண்றதுன்னா சாதா கன்வின்சிங் இல்லை, ரொம்ப ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். இதை ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசி கன்வின்ஸ் பண்ற ஒரு வீடியோஸை பார்த்தோம். அதை பத்தி நாம சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி பண்றது அப்படிங்கிறது வந்து மென்டலி வந்து உங்க அந்த குழந்தைகளை வந்து நீங்க வந்து ஒரு டிப்ரெஷன்ல ஆக்குறீங்க. நீங்க ஓட்டு போடலை அப்படின்னா அவங்களோட ஒரு மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இது வந்து ரொம்ப ஒரு சரியான ஒரு செயல் இல்லை அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ மூலமா சொல்லியிருந்தோம். பட் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? மறுபடியும் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இது குறித்து நம்ம நிறைய விமர்சன வீடியோக்கள்லாம் விட்டோம். ஆனா அதுக்கப்புறம் இவங்க மறுபடியும் குழந்தைங்களை யூஸ் பண்ணி வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி பண்ணதை இப்போ வந்து அவங்க ஜஸ்டிஃபை பண்றாங்களாமா. ஸோ அது எப்படி ஜஸ்டிஃபை பண்றாங்க அப்படின்னா, அதே குழந்தைகள் மறுபடியும் வீடியோவில் வருது. இதை பண்றது நம்ம குழந்தைங்களும் குற்றம் சொல்ல முடியாது. இதுக்கு பின்னாடி இருக்கிற டாக்ஸிக் பேரண்டிங், டாக்ஸிக் ஃபேன் மென்டாலிட்டியை தான் நம்ம குறை சொல்ல முடியும். அந்த பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தைங்களை வச்சு என்ன சொல்ல வைக்கிறாங்கன்னா, மறுபடியும் ஓட்டுக்காக காசு வாங்குறது தப்பு இல்லையாமா, நாங்க விஜய் மாமாக்காக அடம் பிடிச்சது தப்பாமா அப்படின்னு இந்த மாதிரி வீடியோக்கள் வந்து இப்போ ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்படி விஜய் மாமாக்காக பதில் சொல்றோம்னு சொல்லிட்டு பின்னாடி பேரண்ட்ஸ், அதாவது இந்த டாக்ஸிக் பேரண்ட்ஸ் இருந்து அவங்கள பண்ண வைக்கிறாங்க. இங்க பிரச்சனை விஜயோட கட்சியோ இல்ல பிளைண்ட் ஃபேன் ஃபாலோயிங் மட்டும் இல்ல. குழந்தைங்களை பெரியவங்க அவங்களோட பொலிட்டிக்கல் ஈகோக்காக யூஸ் பண்றதுதான் இங்க பெரிய பிரச்சனையே. ஒரு குழந்தைக்கு இப்ப என்ன தெரியும்? அந்த குழந்தைக்கு வந்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ என்னன்னு தெரியுமா, டாக்ஸ் பாலிசின்னு என்னன்னு தெரியுமா, இல்ல வந்து கோலிஷன் பாலிடிக்ஸ்னா என்னன்னு தெரியுமா, இல்ல விஜய் என்ன அவர் பொலிட்டிக்கல் லீடரா இல்ல வந்து அவர் ஒரு நடிகரான்னு தெரியுமா, இல்ல விஜய் அண்ணாவை எப்படி தெரியும்? அவர் நல்லா டான்ஸ் ஆடுவார்னு தானே தெரியும். இல்ல அவர் வந்து பொலிட்டிக்கலா வந்து அவர் என்ன செய்ய போறாரு, இல்ல விஜய் அண்ணா வந்து என்னென்ன திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்காங்கன்னு அதாவது தெரியுமா அந்த குழந்தைகளுக்கு? எதுவுமே தெரியாதுங்க. சும்மா நம்ம வந்து விஜய் அண்ணா ஏதோ சாக்லேட் வாங்கி சாப்பிட்ற மாதிரி விஜய் அண்ணாக்கு ஓட்டு போடுங்கன்னா இது வந்து முழுக்க இது டாக்ஸிக் பேரண்டிங் தான். பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறதும் நீங்க வந்து உங்க குழந்தைங்களை யூஸ் பண்ணி அவங்க இன்னசென்ஸை யூஸ் பண்ணி வீடியோக்காக லைக்ஸ் ஷேர் அந்த மாதிரி ரீல்ஸ் போடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறது வந்து பெரிய டிஃபரன்ஸ் இல்லைங்க. குழந்தைங்க இன்னசென்ஸா பேசுறத யூஸ் பண்றது அப்படிங்கிறது வந்து நாளைக்கே இந்த இன்டர்நெட் வந்து மீம் ஆக்கும், ட்ரோல் பேஜஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எதிர்கட்சியில இருக்கிறவங்க வந்து அதை மார்க் பண்ணி கூட யூஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். நாளைக்கே உங்க குழந்தை பெருசாகுதுன்னு வைங்க, பெருசாகி வந்து என்ன கேட்கும்? முதல் வார்த்தை என்ன கேட்கும்? என்ன வந்து இதுக்காக ஏன் என்ன யூஸ் பண்ணீங்க அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து கேட்காதா? அப்படி வந்து நிற்காதா? ரியல் டேமேஜே இங்கே தான் ஆரம்பிக்குது. டெம்பரரி லைக்ஸ்க்காக இந்த மாதிரி பண்ணிட்டு நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா பர்மனெண்டா ஒரு டிஜிட்டல் ஃபுட் பிரிண்டிங் இருக்கும். லைக் 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அந்த வீடியோஸ்லாம் அவைலபிள் இருக்கும், எடுக்க முடியும். ஈவன் டெலிட் பண்ணியிருந்தாலும் அதை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். யாராவது ஒருத்தர் எடுத்து வச்சிருப்பாங்க அங்கே. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். இன்னைக்கு கியூட் வீடியோன்னு நினைக்கிற ஒரு விஷயம் வந்து நாளைக்கு வந்து ஒரு எம்பாரசிங் வீடியோவாக தான், அது எம்பாரசிங் மெமரியாக அது மாறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். இப்போ இது வந்து தமிழ்நாடு குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் வந்து விஜய் கண்டிச்சிருக்காங்க. இதுக்காக ப்ரொபகண்டா டூலா குழந்தைகளை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால இவங்களுக்கு அறிவு வந்து இதெல்லாம் பண்ண மாட்டாங்களான்னு கேட்டால் அது நமக்கு தெரியல. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படின்னு போகாம இது நிறைய பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு மாத சங்கம் வந்து ஏதாவது பெண்கள் குறித்து கேட்டுச்சுன்னா நீ அதுக்கு கேட்டியா, நீ இதுக்கு கேட்டியான்னு வந்து கிளம்பி வருவாங்க. ஸோ அதே மாதிரி இதுக்கு பதில் வீடியோ போடாமல் இருந்தாலே ஒரு நல்ல விஷயம் தான். ஒன்றும் தெரியாத குழந்தைங்களை லைக்ஸ் அண்ட் ஷேருக்காக வந்து யூஸ் பண்ணாதீங்க. முதல்ல டீச் பண்ணுங்க. லைக் லெட் தம் லேர்ன் பை தெம் செல்ஃப். ஆக்சுவலாக லைக் அவங்களுக்கு ஒரு படிப்பறிவு கொடுங்க, நல்லா வளருங்க, விளையாட விடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பழக விடுங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். லைக் அது அப்போ தான் அவங்களுக்குன்னு ஒரு ஓன் பொலிட்டிக்கல் சாய்ஸ் வளர்ந்தாங்கன்னா வரும். இல்லை அப்படின்னா உங்களை மாதிரியே இன்னொரு ஃபேனாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ வந்து குழந்தைங்களை வந்து நல்லபடியாக வருங்க. லைக்ஸ் அண்ட் ஷேருக்காக இது வந்து பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.